இப்போ ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன சார் கம்ப்ளைண்ட் வந்துனே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் நோ 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 கம்ப்ளைண்ட் வந்துருந்தால் நாங்களாம் சொட்டுக்கு போகிற நேரத்தில் ஆக்ஷன் எடுத்துருப்போம், எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வரலையே அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்காரு. யார் அவர், எந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக இப்படி பேசியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள். அவர் தான். எனக்கு என்ன ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, நம்ம ஏரியாவில் மட்டும்தான் பவர் கட்லாம் ஆகுதா, அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்களே அவங்க ஏரியாவெலாம் பவர் கட்டே ஆகாதா, ஒருவேளை ஜென்செட் வச்சுருக்க தெரியலையா, ஜென்செட் இருந்தாலுமே பவர் கட் ஆனோன்னே கீக் அப்புறம் சத்தம் கேட்குங்களா, அப்போ தெரிஞ்சிடும் பவர் கட் ஆகிருக்கு போல் அப்படி தெரியும்ல. பவர் கட்டே ஆகலைன்னு அடித்து பேசுகிறாருப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். எப்படி கேட்குறீங்களா, ஒன்றும் இல்லை, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ராத்திரியில் பவர் கட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு கேட்டால் எங்கள் துறைக்கு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே வரலையே, வந்திருந்தால் நாங்கள் உடனே அதை ஷார்ட் அவுட் பண்ணியிருப்போமே, துறை ரீதியாக ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். மின்னகம்னு ஒன்று இருக்குது, அது நம்பர்லாம் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா அச்சடித்து கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவை சொல்லுங்கள், அட்ரஸை சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை ஆக்குங்க, ஆக்குனா தான் அண்ணனுக்கு போய் சேரும், அண்ணனுக்கு போய் சேர்ந்தால் நாலு பின்ன டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா கூட வேலை பார்க்குறவங்களாம் ஐயோ அமைச்சருக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு கேட்டு விடுவாங்க அப்படின்ற பதட்டத்தில் வேலை பார்ப்பாங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டே துறையின் அமைச்சருக்கு தெரியலன்ற லெவலுக்கு தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பொதுமக்களே நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்கீங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே 5வது நிமிஷம் கால் பண்ணி மின்னகத்துக்கு டக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட்டு அப்படின்னு பாருங்கள், போய் சேர மாட்டேங்குது, துறைக்கு ரீச் ஆகலை, அண்ணன் சொல்கிறாரு பாருங்க கம்ப்ளைண்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மக்களே நீங்கள் டெக்னாலஜி கரெக்டாக பயன்படுத்தணுமா இல்லையா? பாருங்கள் அண்ணன் என்ன சொல்கிறார் பாருங்க, கம்ப்ளைண்ட்டே இல்லைன்னு எப்படி சொல்கிறார் பாருங்க. இல்லை மேடம், எனக்கு இது வரைக்கும் ஒரு புகார் கூட வரல. ஒரு எனக்கு அது மாதிரி புகார், நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு அது மாதிரி புகார்கள் வரல, மின் வாரியத்துக்கு அது மாதிரி புகார்கள் வரல. ஏதாவது அது மாதிரி இருந்தால் ஏதாவது அப்படி நீங்கள் என்ன ஏதாவது ஒரு இடங்கள் ஏற்பட்டிருந்தால் ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்கும், அதனால் ஏற்பட்டிருக்கலாம். அந்த இடங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் இன்றைக்கி ஆய்வு பண்ணிடுறோம். பொதுவாக நீங்கள் என்னென்னா ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு தோற்றம் வந்துடுது, டீ கடையில் பேசுகிற மாதிரி உட்காந்து எங்கேயாவது சிறுவெளி செய்திகளை சில நேரங்களில் கேள்வியாக முன் வச்சுறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கோடை காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் நிலையத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்துள்ளார்கள். தேவைக்கு ஏற்ப ஏறத்தால் 6000 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக நமக்கு மின்சாரம் தேவை இருந்தது. அதை முழுவதுமாக டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்து அதற்கான பணிகளை நிறைவு செய்திருக்கின்றன. கோடை காலத்தில் மிக சிறப்பாக எந்தவித தடையும் இல்லாத சீரான மின் நிலையத்திற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றன.